எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எடுத்து முடிச்ச பிறகுதான் என்னை பாட்டு எழுத கூப்பிட்டாங்க. படத்தை பார்த்துட்டு தான் பாட்டு எழுதணும். அதுக்கு மேலே நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இயக்குனர் கார்த்திக் சார் அவர்களுக்கு, இசையமைப்பாளர் பாலசாரங்கன். அவங்க படம் பார்க்க சொல்லும்போது என்ன கேட்டாங்க, படம் எடுத்துட்டோம் சார், ஒரு வாட்டி பார்க்க முடியுமா? நாங்கள் அப்போ நான் சொன்னேன், யார் நடித்தது அப்படின்னா ஒரு காளி வெங்கட்டன் அப்படின்னாங்க. அப்போ அவசியம் பார்க்கலாம். ஏன்னா காளி வெங்கட்டனுடைய எல்லா படங்களையும் அவர் இருந்தாவே அந்த படத்துக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது இந்த மேடைக்காக வேண்டி சொல்லலை, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவாக மாறக்கூடிய ஒரு சில கலைஞர்களில் மிக முக்கியமானவர் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது படம் பார்க்கும் பொழுது நான் போய் படம் பார்க்க போகும் பொழுதுன்னு வேற யார் நடிச்சாங்கன்னா எல்லாமே அப்புறம் சொன்னாங்க, ரோஷினி எல்லாருமே சொல்லும்போது வியாபாரத்துக்கான ஒரு களம் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த படத்தை பார்க்க போனேன். ஆனா இந்த படம் வேற யாரையுமே தேடல. அங்க போனதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு அந்த படம் ரொம்ப அழுத்தமா அதுல சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு நான் ரொம்ப 2 நாள் அந்த யோசனையிலே இருந்தேன். அப்புறம் நிறைய நாங்கள் பேசும்போது சொன்னோம், இல்லை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோம். அப்படிதான் ஆரம்பிச்சுதான் அந்த பாட்டு எனக்கு வந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பாடல்கள் எழுதுவதற்கான களம் இதுல அமைஞ்சிச்சு. இப்ப நீங்க கேட்டது ஒரு கமர்ஷியல் சாங்கா இருந்தாலும் அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் வடிவேல் சார் பாடினது. அதுக்கப்புறம் இப்ப கேட்டுப்பீங்க தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் வாழ்வியலை பத்தியான ஒரு பிலாசபி உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு பாரதிதாசன் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கதையோட ஒட்டுன பாடல்கள் அமைஞ்ச படமா இதை நான் பாக்குறேன். ரெண்டாவது இந்த கதையை பத்தி இயக்குனர் டிஓபி அதை மற்றபடி அவங்களுடைய அந்த குழு பேசுவாங்க. இருந்தாலும் எனக்கு நிறைய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. ஓடிடியா இருக்கட்டும், திரையரங்கமா இருக்கட்டும், செல்போன்ல இருக்கிற ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் எது வந்தாலும் எல்லாமே ஒரு குறும்படம் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் இதை பத்தி யாருமே யோசிக்கலன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம பக்கத்துல கால சுத்துற நிழலை பத்தி நம்ம கவலைப்படவே மாட்டோம். எங்கேயோ ஒரு நிழல் கிடைக்குதானே தேடி ஓடிட்டே இருப்போம். நம்ம நிழல் நம்மளை சுத்திட்டே இருக்கும், அதை கவனிக்கிறதே இல்லை. நம்மள அந்த நிழலுக்கு ஒரு கதை இருக்கும், அதுக்கு ஒரு வேர்வை இருக்கும், அதுக்கு ஒரு ரணம் இருக்கும். அப்படி பக்கத்துல செதறி கிடக்கிற எந்த இதுவுமே நம்ம கவனிக்காம, பொதுவா அது கூட இடையில ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், ஆகாயம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே அண்ணாந்து தான் பாக்குறோம். ஆகாயம் அண்ணாந்து பார்த்தா தெரியாது, இப்படி பார்த்தாவே தெரியும். ஏன்னா நம்மளுடைய பாதத்தோடைய அடிப்பகுதி மட்டும்தான் பூமியில இருக்குது. நகக்கணிலிருந்து ஆகாயம் தொடங்குகிறது. ஆகாயத்துலதான் உடம்பே இருக்கு, பூமியோட பாதம் மட்டும்தான் பூமியில இருக்கு. அப்ப ஆகாயம்னே தூரமா இருக்கிறது ஆகாயம்னே சொல்லி சொல்லி பழகி போன நமக்கு கதானாவே கற்பனாவே நம்மளை தாண்டி ஏதோ ஒண்ணு யோசிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளை சுத்தி பக்கத்துல எக்கச்சக்கமான உணர்வுகள் புதிந்த கதைகளும் மனிதர்களும் இருக்காங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கார்த்திக் சாரு. எனக்கு மனசுக்கு பிடித்த பாடல்கள் இதுல நிறைய வந்திருக்கு. கேளுங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப சின்ன படம், ஆனா ரொம்ப வலிமையான படம், உணர்வுகளை அழகா பதிவு பண்ற படமா இருக்கும். நிச்சயமா உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வரும். காளி வெங்கட் உங்க பசிக்கு இன்னும் நிறைய தீனி தேவைப்படுகிறது. திரை உலகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக நீங்க பார்த்த விஷுவல்ஸ்க்கு காரணம் ஆர் லவ்லி டிஓபி ஆனந்த் ஜிகே அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். இது ஒரு 15 வருஷ கனவு. இது ஒரு 15 வருஷ கனவு. 15 வருஷம் முன்னாடி அங்க விகடன் மாணவ பத்திரிகையாளரா பயணத்தை ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு முக்கிய காரணமா என்னை நம்பி வழிநடத்தி இந்த படத்துல ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் அண்ணாக்கு தான் நிறைய சொல்லுவாங்க. ஒரு 4 வருஷம் முன்னாடி லிங்க்டின் மூலமா எனக்கு அறிமுகமானவர் கார்த்திக் சார். அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன அண்ணா தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு அண்ணாவாவே இருந்தவர் இருக்கிறார், இருப்பார். ஸோ இந்த படத்தோட வேலை கரெக்டா சொல்ல போனா இந்த தேதிக்கு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது. இதுக்கான முதல் படி ஒரு மே மாசம் இறுதியில தான் 2022 ஆரம்பிச்சோம். இது ஒரு லாங் ஜேர்னி.
மெயினாக இந்த படத்தை நாங்கள் நினச்சது மாதிரி எடுக்க உதவின எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். இயற்கைக்கு நன்றி சொல்லணும், ப்ரொடக்ஷனுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக ப்ரொடக்ஷனை கண்காணிச்சுக்கிட்ட மோனிகா, ஷான், ஹரி, ராஜா, வீரமணி எல்லாருக்குமே நன்றி. ஏடிஸாக இருக்கிற விரேன், சதீஷ், பவன், ஏசிஸ் என்னோட அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கிற அஸ்வின், சுரேஷ், காஸ்டியூம் டிசைனர் நந்தினி. நாங்கள் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிற எடிட்டர் சதீஷ், என்னோட சிறு சிறு பிழைகள் எல்லாத்தையும் அழகாக மாற்றிக்கிட்டு இருக்கிற என்னோட கலரிஸ்ட் கௌஷிக், நான் நினச்சதை பண்ண விடுற எங்கள் அம்மா, மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கிற எங்கள் அப்பா, எல்லாருக்கும் நன்றி. மெட்ராஸ் மேட்னி ஒரு உண்மையான படம், உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மிக சிறந்த படமாக இருக்கும். அது எதையுமே செயற்கையாக நாங்கள் செய்ய முயற்சி கூட எடுக்கல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வலிமையும் கூட. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறுத்தி நிதானமாக கவனிக்க தவறுன தருணங்கள் எல்லாத்தையும் ஒரு பூத கண்ணாடி வச்சு உங்களுக்கு போட்டு காட்ட போகிற படம் அது. நன்றி. பேசுன்னு தெரியல உண்மை சொல்லணும்னா, பட் ஐ ஹவ் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் டு கன்வே. ஃபர்ஸ்ட்லி டு ஆனந்த். எனக்கு கார்த்திகனா தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனந்த். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லைக் 2021 நாங்கள் 3 பேரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், புறான்னு சொல்லிட்டு. அங்கே தான் எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ அப்போலேருந்து எனக்கு கார்த்திக் சார் நான் முதல்ல கூப்பிட்டு இருந்தேன். பட் அண்ணா சொன்னாங்க, அண்ணானே கூப்பிடுங்க பலான்னு சொன்னேன். அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணனா வந்து அண்ணன் இருக்காரு. ஒரு மிகப்பெரிய உறுதுணை, என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்து லைக் என்ன சொல்றது, ஒரு 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 மியூசிஷியனுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்காது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்லேயே வந்து ஒரு வடிவேல் சார், எஸ்பிபி சரண், விஜய் யேசுதாஸ் போன்ற லெஜண்ட்ஸ் கூட, ஸ்னேகன் சார், ஏன்னா ஸ்னேகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான். அவரோட எத்தனை பாட்டுக்கெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து வைப் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லவே எண்ணில் அடங்கா பாடல்கள். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு நான் கேட்டது கிடைச்சது. அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கார்த்திக் அண்ணா அப்படின்ற மாதிரி பாடுற அளவுக்கு அண்ணா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்னோட குருஸ், என்னோட அப்பா அம்மா, என்னுடைய பக்க இணையா துணையா இருக்கும் பிரியா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் so happy, so grateful to everybody and everything. இந்த ஒரு மேடையில் வந்து நின்று பேசுறதுக்கு காரணமாக இருக்க அனைத்துக்கும் நன்றி, யூனிவர்ஸுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் கொடுத்த கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் மொமெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அப்போ தான் ஒவ்வொரு படமாக பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அது 3வது படம் எனக்கு. ஸோ ஒரு நாள் நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சார் கால் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு பயங்கரமான சப்போர்ட். ஆக்சுவலாக ப்ரொடியூசராக, நான் டைரக்டரும் சரி, ஸோ ப்ரொடியூசராக எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதை எல்லாத்தையும் மீறி அந்த ப்ரொடியூசருன்ற பார்ட் வந்து எங்களுக்குள்ளார அந்த ஒரு 2-3 மீட்டிங்லேயே ப்ரொடியூசரோட பார்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டைரக்டராக இருந்தது தான் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை எங்கே கொண்டு போகிறதுன்னு சேர்க்கும் போது ட்ரீம் வாரியர்ஸ், ஸோ எஸ்ஆர் பிரபு சார் கிடைக்கும் போது இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஸோ தேங்க்யூ சார். இந்த படத்தில் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாக ஆங்கர் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்ஸ், ஹாப்பி டு பி ஹியர். குயிக்காக முடிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆனந்த்ஜிக்கு மூலமாக தான் கார்த்திகேயன் மணி மாமான்னு கூப்பிடுவேன். இன்ஃபேக்ட் வந்து தக் லைஃப், இது மிடில் கிளாஸ் லைஃப், அவர் மணிரத்னம், இவர் கார்த்திகேயன் மணி. அது மெட்ராஸ் டாக்கீஸ், இது மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ். அங்கே கமலஹாசன், இங்கே காளி வெங்கட். என்னால் முடிஞ்சது. ஸோ அதனால் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஒன்ஸ் அகேன். என் முதலாளி பிரபு சார் வந்து ட்ரீம் வாரியரில் வந்து ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக வெளியிலேருந்து பார்க்குறாங்க. குவன் சாருக்கு தான் நன்றி. சார் தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு போய் உள்ள என்டார்ஸ் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த இடத்துல இந்த டேரக்டர் கார்த்திகேயன் பண்ணி பார்க்க கொஞ்சம் மாதிரி நல்லா, நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் ஒரு யோகிக் லுக்கில் தான் இருப்பாப்புல அவர் எப்பவுமே. ஹீ ரன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஜான்ரா படங்கள் ஒரே நேரத்தில் டைரக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பக்கம் அங்கே போனால் கண்ணாடி பில்டிங்கில் ஒரு டெக் கம்பெனி ரன் பண்ணிருப்பாரு, அப்படியே இறங்கி வந்தால் திருமணியில் ஷாட் வச்சுட்டு இருப்பாரு. இஸ் டெபியூ ஃபில்ம் மேக்கர்ன்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி கற்றுக்கிட்டாரு, யாருக்கிட்டே இது உள்வாங்கினாரு. அவர் வீடு உதயம் தியேட்டருக்கு பக்கத்தில் தான், பட் எங்கேருந்து இவ்வளோ சினிமா உள்வாங்கினாருன்றது தெரியல.
அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒரு வளர்த்த விதத்தினால தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு பார்வையோட இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவங்க தான் ஆக்சுவல் விஷனரிஸ். அண்ட் செல்லமா நான் மணிமாமான்னு கூப்பிட்றதுனால மணிமாமாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 ரிமார்க்கபிளான ஒரு டைம் லைனில் ஒரு படம் வருதுன்றது வந்து நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். என் நண்பர் ஆனந்த்ஜிக்கு நன்றி. நான் அவங்க மூலமாக தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு அன்கிரெடிட்டடாக நிறைய படங்கள்ல எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருப்போம். நமக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நம்ம பேரை கொடுத்து நம்ம லோகோவை போஸ்டரில் போட்டு ட்ரீம் ஓரியன்ட் பிக்சர்ஸ் ஏன்னா மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் இந்த இடத்துக்கு நடுவில் நம்மளும் ஒரு லோகோவாக கூட இருக்குன்றது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு இது ஒரு பர்சனலான ஒரு மைல் ஸ்டோன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மணிமாமா. அதுவும் ஒரு நல்ல படம். திரும்ப அது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எவ்வளோ ஹாப்பின்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது ஃபர்ஸ்ட் வாட்டி, அது வந்து ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அது மாதிரி ஒரு சந்தோஷம். ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். ஏன்னா ப்ரீவியூ போட்ட இடத்துல எல்லாத்துலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல படம் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அப் நெக்ஸ்ட் இவர் வந்து எந்த ஃப்ரேமில் வந்தாலுமே காமெடிக்கு கேரண்டி இருக்கும். ஹிஸ் பின் என்டர்டெய்னிங் அஸ் ஃபார் so many years, 20+ years, and இன்னைக்கு in the first half of 2025 itself he's had so many releases. Congratulations sir. I'd like to request Cham sir to say a few. எல்லோருக்கும் வணக்கம். தாகம் எடுப்பவனை தண்ணீரும் தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருடைய தாகத்தை பொறுத்து கேன் வாட்டர் கிடைக்கும், ஆனால் இந்த டீமோட தாகத்துக்கு கங்கை தண்ணியே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்த்திகேயன் சாரும் அவருடைய டீமில் இருக்கக்கூடிய ஆனந்த், சதீஷ், பால, சாரங்கன் எல்லாருக்கும் அப்படி ஒரு பேஷனான ஆட்கள், பேரார்வத்தோடு சினிமாவை நேசித்து வேலை செய்யக்கூடியவர்கள், அற்புதமான மனிதர்கள், அருமையான ஒரு டீம். ஸோ அவங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால தான் இன்னைக்கு ட்ரீம் வாரியர் வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க அவங்க. ஸோ அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்னேகன் சார் சொல்லும்போது சொன்னார் சின்ன படம் அப்படின்னு. சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு தீர்மானிக்கிறதெல்லாம் மக்கள், மீடியா தான். ஸோ இன்னைக்கு 300 கோடியில் படம் எடுத்து 302 கோடி வசூல் பார்த்தோம் அப்படின்னு சொல்றது பெரிய படம் இல்லை. 15 கோடியில் எடுக்கப்பட்ட 20 கோடியில் எடுக்கப்பட்ட இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுதான் 80 கோடி 100 கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுதான் பெரிய படம். ஸோ மக்களால் கொண்டாடப்படுகிற படம் தான் பெரிய படம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சில நேரம் ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல படம், நல்ல ரோல், நல்ல குழு, நல்ல ஒரு மேக்கிங்கோட, நல்ல பேமெண்டோட அப்படின்ற ஒரு அத்தனை அம்சமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சில நேரத்துல தான் கிடைக்கும். அந்த விதத்துல எனக்கு இந்த படம் அப்படி ஒரு படம் நான் சொல்லுவேன். முழுசா எல்லாமே இந்த படத்துல கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு திருப்தி. அடுத்தது இந்த படத்துல நான் பண்ணிருக்கிற ஒரு ஊர்காக்கார ரோல்னு பண்ணேன். ஸோ அதுல அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய காஸ்டியூம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ், இந்த ஸ்லாங்கு, பழைய சாம்ஸா இல்லாம புதுசா அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தயாரிப்புகளே அவ்வளோ அழகா அவ்வளோ சிறப்பா இருந்தது. அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல், நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்ல ஒரு நல்ல நோட்டபிளான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படத்துக்கு சத்யராஜ் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தாரு. அவரை உள்ள கொண்டு வரதுக்கு நாங்க நடிச்ச சீன்லாம் போட்டு காமிச்சுதான் சார் சத்யராஜ் சார் இது நான் நடிச்சதெல்லாம் பார்த்து சத்யராஜ் உள்ள வந்துருக்காருன்னா பார்த்துங்க படம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு. அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் படத்துக்கு வைகை புயல் வடிவேல் சார் பாடினது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வைகை புயல் வடிவேல் சார் வந்ததுக்கெல்லாம் காரணம் கார்த்திகேயன் சாரே சொல்லிருக்காரு, இந்த படத்துடைய இபி மோனிகா மேடம் தான். ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் நீங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுரு, அவ்வளவுதான். கேட்டுட்டா அவங்களுக்கு கேட்கறவனுக்கு 2 விஷயம் இருக்கு, கிடைக்கும் கிடைக்கலன்னு. கேட்காதவனுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்கு. அந்த விதத்துல மோனிகா கேட்டுரும் வடிவல் சாட்டை பார்க்காரு, அவர் விருப்பம் அப்படின்னாங்க, பார்த்தாரு, கேட்டாரு. இன்னைக்கு ஜம்முன்னு இன்னைக்கு ஒரு ப்ரமோஷன்ஸுக்கு அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்னை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எமகாதகின்னு ஒரு படத்தோட ப்ரெஸ் ஷோவில் நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன், என்னை வந்து கோடம்பாக்கம் அம்மாவா எல்லாரும் கொண்டாடுறீங்க, அழகாக கொண்டாடுறீங்க, அழ வச்சு கொண்டாடுறீங்க, எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த படத்தில் அது நிறைவேறிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு சிறப்பான ரோலை எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் கார்த்திக் நான் ஃபர்ஸ்ட் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு நடித்து முடித்த உடனே 2-3 நாள் தான் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலிங். எனக்கு எப்போ அதை வந்து டப்பிங் போக போகிறோம், எப்போ அந்த
சீன்ஸ் பார்க்க போகிறோம், மற்ற சீன்ஸ் எப்போ பார்க்க போகிறோம், படம் எப்போ வெளியில் வரப்போகுதுன்னு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு அந்த ரோல் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ரொம்ப உங்களை மாதிரியே ஆவலாக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. அண்ட் அவர் ஒன்லைன் சொன்ன உடனேயே எனக்கு வந்து கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அண்ட் காளி வெங்கட் சார் கேட்கவே வேண்டாம், நான் இன்னும் படம் பார்க்கல, பட் ஐ கேன் இமேஜின் எல்லாரும் சொல்கிறத வச்சு ஐ மீன் சொல்லாமலே புரியக்கூடிய விஷயம் அது. நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களோட ஒர்க்குக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ட்ரெய்லர் மிகப்பெரிய வெற்றி அடையவும் வாழ்த்துக்கள். அது இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி. நான் நிறையா வளருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் தப்பாக எடுத்துக்காதீங்க, யாரையா விட்டுருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மை ப்ரொடியூசர்ஸ், கார்த்திகேயன் அண்ணா, தேவானந்தன் அண்ணா, டூமோ, இப்போ பேர் இங்கிலீஷ் பேராக கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆனந்தனாக்கு சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீனில் எப்படி சொல்கிறது, கேமராக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வைக்காமல் நான் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கேப்சர் பண்ணார். அண்ட் எனக்கே உண்மையிலே தெரில அதெல்லாம் உண்மையிலே நான் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் பாலசாரன் அண்ணா பற்றி சொல்லியே ஆகணும். லைக் ஒரு மெஜிஷியன் தான் நான் கூப்பிடுவேன் எப்பவுமே. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் படம் பார்க்க போகும்போது நான் ஒரு சீன் ஒரு யோசிச்சு வச்சிருந்தேன் சீன் எப்படி வரும்ட்டு. பட் மியூசிக் அப்படியே அது அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டாப் மேட்சாக இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நான் பண்ணுறதை பார்க்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் யாரை விட்டுன்னு தெரியல. ஸோ எஸ்ஆர் பிரபு சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ட்ரீம் வாரியர்ஸ்ன்றது சார் சொல்லும் போதே எனக்கு சார் உண்மையாகவே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படியே துள்ளி வச்சுட்டு இருந்தேன் சார் சொல்லும் போதே. விஸ்வா நம்ம இது அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். காளி சார்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிறது முதல் தடவையாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி சொல்கிறது யதார்த்தமான ஒரு நடிகர் கூட ஒர்க் பண்ண போகிறேன். நிறையா எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும் போது எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காளி சார் வந்து எப்படி சொல்கிறது நடிக்கிற மாதிரியே தெரியாது. நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார். பட் திடீர்னு ஆக்ஷன் சொல்லும் போது இல்லை சார் உண்மையிலே சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலாக அவர் ஒரு சீன்லாம் லைக் நம்ம அப்பா பார்ப்போம்ல வீட்டில் வெளியே இருந்து வீட்டுக்கு வரும்போதுலாம் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த சீன்லாம் வரும்போது அப்படியே இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்பான்ற அந்த பயமும் மரியாதையும் ரெண்டும் கலர்ந்து இருந்துச்சு இந்த படத்தில். அவங்க எங்கள் அப்பா பார்த்து செஞ்சு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் ஷெல்லி சேச்சி பற்றி சொல்லி ஆகணும். சும்மாறா சோம்பேறி, நான் என்ன சொன்னாலும் அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. சேச்சி உங்களால் தான் நான் இந்த மாதிரி நல்லா பண்ணேன், நீங்கள் கொடுக்கலாம் போய் உட்காருடா அப்படின்றாங்க சைலண்டாக. ஸோ அதனால ரொம்ப டவுன் டு எர்த்து என்னை பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க செட்டில். தேங்க்யூ ஸோ மச் சேச்சி. அண்ட் ரோஷினி அக்கா ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியான சீக்வன்ஸ் தான் அக்காவுக்கு எனக்கு இருந்தது. எப்படி நான் போய் பேச போகிறேன், நான் பேசவே வேணாம் அந்த கடைசி வரைக்கும் ஒரு டைலாக் மட்டும் பேசிட்டு அப்படி போயிடலான்னு. ஆனால் அக்காவே கூப்பிட்டு பேசினப்போ இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது லேஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் நமஸ்காரம், குட் ஈவினிங். First of all, I'm so happy to be with all of you here. And second, I'm not talking in Tamil. I'm basically a Malayali. I know a little bit of Tamil. So, konjam na pesren. I have to tell one beautiful thing in this Madras Matinee movie is I didn't see any hierarchy. Director, cameraman, the artist, production boy, எல்லாருமே ஈக்குவல் சேம். அது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மி. ஸோ அண்ட் த வே ஹவு கார்த்திக் சார் his debut film, but the way how he treated each and every person in the set, அது ரொம்ப முக்கியம். And I have to say thank you and thanks a lot for having such a gratitude and attitude. Second thing, Karthik sir's first movie, his own writing, his own production. So on the tension, jasti, like all work is there, but not even 1 second he has shown that anger or frustration upon any of the people in the set. So on the patience,
hats off to you. And third thing, actually, I think even Kali Venkat sir will also say, yes, we lived it. We were giving life to the character. And each and every character who has acted in this, I think they have the same comment. And when I actually watched the preview, எனக்கு தோணுது like each and every character was very important. Even the Naikuti, okay, I'm not saying the story, but you will have that moment in your with you, like even that dog was actually not acting but living with us. So I think I accidentally happened to be in this film only because of Karthik sir, and they all come from IT background, no film background, no film experience. He hasn't assisted with anyone, but the way how they dealt professionally with this film was marvelous. சந்தோஷமா இருக்கு. இதுல யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்துல நடிச்ச மாதிரி இல்லை. சின்ன படம் பெரிய படம் இல்லை, அது சொல்லிட்டாங்க சாம்சானா ரொம்ப அழகா. ரிலீஸ் அன்னைக்கு வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயம் எல்லாமே, பிஸ்னஸ் எல்லாமே. ரிலீஸ் அன்னைக்கு தான் கண்டென்ட் முடிவு பண்ணும், இது எது பயங்கரமான படம், இது பயங்கரமான படம் இல்லைன்னு. ஸோ இது ரொம்ப நல்ல படமா தெரியுது. நான் 2-3 தடவை பார்க்க சான்ஸ் கிடைச்சி மிஸ் பண்ணிட்டேன், சாரி. நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்தினா. எனக்கு ஏன்னா ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நல்ல படங்கிறது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும், எங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்கில் இருக்குங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னியை பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அப்போலேருந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் இதை பற்றி. ஸோ வாழ்த்துக்கள். பிரபு சார் ஆல்வேஸ், நான் 2 நாள் முன்னாடி கூட பிரபு சாரை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று நான் சொன்னேன், அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் யாருன்னே ஒரு காமன் ஃப்ரெண்டு தெரியல, தான் சொன்னேன். இவர் எவ்வளோ பேர் உருவாக்கினவர் தெரியுமா, இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர், நிறைய பெரிய பெரிய படங்களை, சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணுவோன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா, எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்களே. இந்த கதைக்கு யார் தேவை, யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டாக வருது. அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான, ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள், கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை வச்சுக்கிட்டு, ஓகே நான் நல்ல என் கதையை நம்புறேன், என்னோட கிரியேஷனை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் ஒன்று வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். அப்படி இருந்தவங்க எல்லாரும் பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த டேரக்டர் மட்டும் அப்புறம் சில பேர் ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த மூவி வில் டிசைட். அப்புறம் காளியண்ணா அவங்களை பற்றி பேசினால சரி, நான் கண்டிப்பாக வந்தேன். காளியண்ணா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை. என்னடா ரமேஷ் அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவரு. அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டைன்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார், ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாரா வேணா இருக்கலாம், எந்த மனிதனா இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊர்ல வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு. நான் அதை படமா பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்கு. பட் இவ்வளோ சின்ன 60 வயசுல இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியண்ணா நடிச்சாலே இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம், நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது சின்ன ஃபீல் வருங்களா. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் த கேரக்டர்ஸ், அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சாம்சனாலாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளிதாஸ் மேம், எங்கள் மம்மி, நட்சத்திர நகரில் நடிச்சோம், சூப்பர் எல்லாருமே. ரோஷினி, தேங்காய் பாட்டு சூப்பராக இருந்தது. கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கங்க்ராட்ஸ் டு கேமராமேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்ல இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அதை சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ்அப் வச்சுட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர். எல்லாருக்குமே கார்த்திக் அண்ணா ப்ரொடியூசர், இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்க, நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க. எல்லாரும்
நிறைய நல்ல கதைகள் வரணும், நல்ல படங்கள் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, நான் ஏன்னா என்னோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரல. ஷூட்டிங் அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான். அவரு கூட தான் ஷூட்ல இருந்தேன். அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் 2028 தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால நான் சார் கூட நான் இருந்தேன். கலை ப்ளீஸ் பிஹேவ். ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு 14 வருஷமா சினிமாவில் இருக்கேன். அந்த நீங்கள் எழுதின ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. நான் இன்னும் தைரியமான வேலைகள் நான் செய்கிறது கரெக்ட் தான், போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதற்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சுருக்கோம், ட்ரெய்லர் லான்ச் வாடா அப்படின்னு. நான் காளி கிட்ட சொன்னேன், காளி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல, என் ப்ரெஸ்ஸுக்கே நான் இது போனால் எப்படி இருக்கும், நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தேன் காளி. அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர், டோன்ட் வரி. நான் ஷுவராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. இதற்கான 3 காரணங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, எஸ்ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு, ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. செகண்ட், நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம், சாங்ஸும் கேட்டோம், எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது. மூன்றாவது, ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்தில் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்படிதான் இருக்கு, என்னடா அப்படின்னா இல்ல மெட்ராஸ் மேட்னி, சரி சரி அப்ப படம் பிளாக் பஸ்டர், அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கிறதுனா, இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல. பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க காளி சார் இந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு 5-6 தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகரா அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்டேஜ் தாண்டா, சாரி காளி. ஸோ எல்லா ஒரு அறிவுரையை நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த காலத்துல நாங்க என்ன சாப்பிடுவோம், நைட்ல எப்படி தூங்குவோம், அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு. ஸோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். காளி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமா ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ். உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார் நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் ஆரம்பமே வந்து எனக்கு ஆனந்த் கிட்ட தான் ஆரம்பிச்சது, ஆனந்த் சார் கிட்ட தான். ஸோ அவர் வந்து காசு தேடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்லா வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை தேடிட்டு இருந்தாங்க. ஸோ தேடும் போது அவர் தான் வந்து கார்த்திக் சார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இவங்களை காசு பண்ணலாமே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் வந்து என்னோட ஆரம்ப புள்ளி இந்த படத்தில் நான் உள்ள வர்றதுக்கான காரணம். ஸோ உள்ள வந்துட்டு ஆக்சுவலாக அவரோட ஃப்ரேம்ல எல்லா இதுலேயும் வந்து ரொம்பவே மேக்கப் எதுவுமே கிடையாது. நாங்கள் எந்த ஒரு இதுலேயும் வந்து மேக்கப் போடாமல் அவ்வளோ அழகாக நான் இருக்கேன் அப்படின்றத வந்து இவரோட ஃப்ரேம்ல தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார். அண்ட் ஸோ நான் உள்ள என்ட்ரு ஆகும்போது கார்த்திக் சார் வந்து கதை எனக்கு நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணவும் இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே ஓகே சொல்லிடலாம், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து உங்களோட எல்லாரோட வீட்லேயும் எல்லாரோட கார்னர், உங்கள் வீட்டு நுட்களையும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு அக்கா, அம்மா, தம்பி, எல்லாரையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸுமே இது வந்து ஆமாம்ல இது எனக்கும் நடந்தது, ஆமாம் இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கும் இருக்குது, இந்த மாதிரி அக்கா எனக்கும் இருக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது அந்த கதை ஆக்சுவலாக நான் படிக்கும்போது. ஸோ அதனால வந்து இம்மீடியட்டாக நான் வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம். நான் ரொம்ப வயசானா கூட வந்து இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அப்படி ஒரு படம் எனக்கு மெட்ராஸ் மேட்னி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட்
எஸ்ஆர் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு 10-50 ஸ்டெப் ஏற்றி கொடுத்து எங்களை வந்து புஷ் பண்ணுற ஒரு ஒரு பர்சன்னா அவர் தான் இங்கே நான் சொல்லி ஆகணும். அண்ட் காளி வெங்கட் சார், ஸோ இந்த படம் சொல்லும்போது காளி வெங்கட் சார் தான் வந்து அவரோட நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் ஆன மாதிரி ஆயிட்டு, என்னது அவரோடையா அப்படின்ட்டு ஒரே யோசனையாக இருந்தது. ஸோ ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இவங்க முந்தாசிப்பட்டிலேருந்து கார்கி வரைக்குமே நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஈவன் ஹர்கரால கூட வந்து ரொம்பவே பயங்கர அமேசிங்காக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறேன், ஸ்விட்ச் போட்ட மாதிரி அடுத்த நாள் வந்து வேற கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவ்வளோ பாசிபிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அதை டெலிவர் பண்ணுவார். ஸோ இவரோட நான் நடிக்க போகிறேன், இவரோட நான் ஃப்ரேமில் இருக்க போகிறேன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மெனக்கேட்டேன். நான் அவ்வளோ ஈஸி இல்லை அவங்களோட நடிக்கிறது. அண்ட் எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. கண்டிப்பா அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. எனக்கு வந்து காளி சார் அப்பா. ஸோ இவர் தான் என்னோட ஹீரோ இந்த படத்துல. நான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து வார்த்தையால சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு அப்பா ஒரு பொன் குழந்தைய பெற்ற அப்பாவுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ட்ராமாவோ எந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இதெல்லாம் இல்லாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக சீன்ஸ்லேயும் எமோஷன்லேயும் வந்து இது டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லி ஆகணும். அண்ட் ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு படம்ன்றனால ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லிடுறேன். 2022 வந்து நான் வந்து கோவிட் டைமில் கொஞ்சம் நிறைய டைம் இருந்தது. அப்போ வந்து நான் என் அம்மாவோட அம்மா வந்து நிறைய இலக்கிய வட்டம்லாம் போவாங்க. அப்போ வந்து அவங்க தமிழ் ரொம்ப பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன், நீங்களே தான் பழசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா விளையாட்டுக்காக சொல்லுவேன். உண்மையிலே தமிழ் எவ்வளோ பழசு அப்படின்ற கொஷின் வந்து எனக்குள்ள வந்தது. நான் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணேன், நான் படித்தேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது மூலமாக வந்து எனக்கு வந்து புறநானூறு அகநானூறு போயம்ஸ்லாம் நான் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, ஞாபகத்தில் இல்லை. நான் தமிழில் ரொம்ப வீக்காக இருந்தேன் டு பி ஆனஸ்ட். என்னன்னா நம்மளோட வரலாறு இப்போ இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியலன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. என்னன்னா ஒரு காலத்தில் வந்து நீங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இந்த போயம்ஸில் வந்து நிறைய சிட்டிஸும் நிறைய வணிகம், கிரேக்கரோட ட்ரேட் பண்ணுது, ரோமன்ஸோட ட்ரேட் பண்ணுது, இந்த எல்லா மென்ஷனுமே இருந்தது. ஆனால் அதுக்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் நம்ம கிடைக்கல. ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த போயம்ஸ் வந்து ஒரு போயமே என்ன பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் ஒரு 4 படம் எடுக்கலாம். கிட்டத்தட்ட புறநானூறு 400 போயம்ஸ் இருக்கு. 300 ஒரு படம் வந்திருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான படம். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தமிழ் படமாக தான் எடுத்துருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கதை இங்கே எவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி கதைங்க நமக்கே தெரியல. அது வந்து உண்மையிலேயே வருத்தத்துக்கு ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு என்ன டிரைவாக இருந்ததுன்னா, இப்படி ஏன் மற்றவங்க எடுக்கலன்றதை கேட்கறத விட்டுட்டு நான் ஏதாச்சும் பண்ணணுன்னு தான் நான் வந்து புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். கெடுகு சிந்தை கடிதவள் துணிவேன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து அந்த போயமை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக விஷுவலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ரன் டைம் வரும். அது யூஎஸ்ல கொஞ்சம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வின் பண்ணுச்சு. அது மூலமாக தான் எனக்கு இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. அவங்க ப்ராப்பர் அமெரிக்கன்ஸ். அவங்க வந்து அதை பார்த்துட்டு ப்ராபப்ளி நீ இதை இன்னும் ஒன்று ட்ரை பண்ண, இந்த ஸ்கில் உங்ககிட்ட இருக்குன்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இன்னொன்று அந்த படத்தை ஷார்ட் ஃபிலிம் வந்து இதே ஸ்டேஜில் இதே பிரசாத் லேப்ஸில் கனிமொழி மேம் எம்பி அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த படத்தை. என்னன்னா எனக்கும் அவங்களுக்கு பெரிய கனெக்ஷன்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆளு தான். நான் ஒரு ரொம்ப எம்ஜிஆர் நகரில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண ஆளு. பட் அந்த படம் மூலமாக எனக்கு என்ன ரொம்ப ஆணித்தனமாக என் மைண்டில் போச்சுன்னா, மீனிங்ஃபுல்லாக ஒன்று பண்ணா ஊர் உலகமே சப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்து நான் என்னோட ஒரு ஸ்ட்ராங் ரியலைசேஷனாக இருந்தது. ஸோ நான் ஐடியில் இருந்தாலும் எனக்கு வந்து சினிமா மேலே பயங்கரமான பேஷன் உண்டு. என் அப்பா வந்து சின்ன வயசுலேயே எனக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச படம் வந்து தியேட்டரில் கூப்பிட்டு போய் காமிச்ச படம் வந்து ஜுராசிக் பார்க். அந்த டைனோசர்லாம் வந்து உண்மையாக பொய்யான்னு புரியிற வயசில் கூட நான் இல்லை, பயங்கரமாக இருந்தது பார்க்க. ஸோ அப்பாவனால எனக்கு வந்து சினிமாவில் கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ எடுத்தா நான் அடுத்து என்ன அர்த்தமுள்ளதாக எடுக்க முடியுன்றதே எனக்குள்ள கொஷினாக இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்தது எல்லாமே எம்ஜிஆர் நகர். எங்கள் தெருமுனையில் ஒரு அங்கிள் வந்து மளிகை கடை வச்சிருக்காரு.
எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து 35 வருஷமா அந்த அங்கிளோட கடை அதே சைஸ்ல தான் இருக்கு. கொஞ்சம் கூட குறையல, கொஞ்சம் கூட ஏறல. இது அவரை பத்தி, அவர் லைஃப்பை பத்தி நான் யோசிச்சிருக்கேன். டெய்லி யோசிச்சுக்கிறாரு, அந்த கடைக்குள்ளேயே இருக்காரு. அவர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் தான் ஓடுறாருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அவரோட இன்டெலிஜென்ஸுக்கான இண்டிகேட்டர் கிடையாது, அவரோட சூழ்நிலை அப்படி. நம்மளோட நிறைய பேரோட சூழ்நிலை வந்து அப்படி. என்னன்னா, நமக்கு இருக்க செட்டப் இருக்குல்ல, ஃப்ரேம் ஒர்க், நம்ம அதுவே நமக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் போட்டால் மற்றவங்க உங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ, இல்லை நீங்கள் சார் இப்போ செப்பல் போட்டிங்கன்னா உங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ, இது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா பசங்களுக்காக நாய் மாதிரி ஓடுறாரு. திடீர்னு பார்த்தா பசங்களுக்கும் அவருக்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த அப்பாவுக்கு எவ்வளோ வலிக்கும், அதுதான் இந்த படம். ஸோ என்னன்னா, இந்த கதையை நான் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல அப்பா கிடைக்கணும்னு நான் தேடிட்டு இருந்தேன், வலைவீசி தேடிட்டு இருந்தேன். அப்போதான் வந்து காளி சார் வந்து இந்த கதைக்கு எஸ் சொன்னார். நான் இன்ஃபேக்ட் நான் இன்னொரு மைண்ட் செட்லேயும் இருந்தேன். கரெக்டாக நான் அப்பா அந்த படத்துக்கு வந்து மாட்டலன்னா அந்த படமே எடுக்க வேண்டான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். காளி வெங்கட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். காளி வெங்கட் சார் பற்றி நான் என்ன சொல்லணும்னா, ரொம்ப உண்மையாக இருக்கும், எல்லாமே ரொம்ப உண்மையாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம், ஒரு செகண்ட் கூட வந்து போலித்தனமா இந்த படத்துல வந்து எதுவுமே இருக்காது. எல்லா ஆக்டர்ஸுமே, காளி வெங்கட் சார், ஷெல்லி, விஸ்வா, ரோஷினி, ஒரு மோமெண்ட், மீதி அதர் ஆக்டர்ஸ் ஒரு மோமெண்ட் கூட பொய்யா இருக்காது, ரொம்ப உண்மையா இருக்கும். இந்த படம் வந்து எப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கே தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, ஒரு அழகான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது கண்டிப்பா அந்த படம் மூலமா கிடைக்கும். சத்யராஜ் சொன்ன மாதிரி, சத்யராஜ் சார் கேரக்டர் இந்த ட்ரெய்லர்ல சொன்ன மாதிரி, சர்ஃபேஸ் லெவல்ல நோ ஆக்ஷன், மிடில் கிளாஸ் லைஃப்ல என்ன இருக்கும், நோ ஆக்ஷன், நோ அட்வென்ச்சர், நோ ரொமான்ஸ், சோ சேட் அப்படின்னு சொல்லுவாரு. பட் இது எல்லாமே இருக்கும், அது உங்க லைஃப்லயும் இருக்கு. தெரியாம தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினைச்சேன். அபிஷேக் வேற எனக்கு சர்ப்ரைஸ். ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸா ஒருத்தர் கொடுப்பான், நீ காலைல தான் சொல்றான். ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, முக்கியமான 2 செலிபிரிட்டிஸ் வராங்க, உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிருக்கேன். ஐயோ அப்படின்னு இவங்க தான் நினைச்சேன். கரெக்டா 2 பேர் பேரையும் சொல்லிட்டேன், ரொம்ப பெருமையா. தம்பி, உங்களோட 2 பேர் போட்டோவும் என்கிட்ட இருக்கு, மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சிருக்கிறேன். எப்போ வேணாலும் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கிங்க. சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. இனிமேல் மேடையில் பேசினேன் என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இருக்கட்டும். என்ன ஒரு யதார்த்தமாக ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சு நடிச்சா உடனே எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன், ஒரு 58 வயசுன்றான். தம்பி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமலா போயிடும். இல்லை இருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன்டா. இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி 2 பேருக்கும். லவ்யூடா. ஐயோ அதுவே பயமா இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு. அதில் நானும் உள்ளே இருக்கேன், அதனால தான் அந்த போட முடியல, எப்படியோ போட்டு மாட்டி விட்டேன். ரொம்ப ஒரு உற்சாகமான ஃபோட்டோ அது. முதல்ல எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றத நீங்கள் வாங்கினோன்னே எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும், அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார். ஏன்னா நீங்கள் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. மற்றபடி சத்யராஜ் சார், அவர் இன்னைக்கு வரல, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார். எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்து வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் இந்த வேலையில் உங்களுக்கு. அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நடிக்காமல் முதல் முறையாக பாடுறான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் வந்து நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சுங்க. அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும், எப்படின்னு சொல்லுங்க, நான் அந்த டைரக்டர் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன். அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு, அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு
தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சதில்லை. நான் வெளியில் எங்கேயாவது ஒரு புது இடத்துல என்னோட அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன். ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில். அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன். ஏன்னா இந்த இப்படி மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மள இந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாம போயிடுறாங்கன்னு ஒரு பயம். அதுக்காக இது பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான். பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு பில்லராக இருக்கும். இந்த கதை அப்படி இருக்கும். அப்புறம் அந்த கதையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு வழக்கமான அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேற ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னார். அது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்காரு. இது வரைக்கும் ரெகுலரான கதை தான். அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தான்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடையே இருப்போம். அப்பா மேலே உருண்டு பிறண்ட விளையாடிட்டு அந்த மாதிரியான அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார். இந்த பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு அவன் அப்பா அப்போதான் அது புரிய நினைக்கிறேன். அப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது. எங்கன்னா இது வந்து ஆனால் நான் எப்பவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு தான் நான் அனுபவிச்சிருக்கேன். கடைசியாக வர கூப்பிட்டாங்க. எப்படா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எலிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பைஸாக எப்பவுமே இருக்குன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது. அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த டீனேஜ் தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக எங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. ஸோ அது இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா ஆகிட்டேன். அதனால எனக்கு அது புரிஞ்சுது. ஐயோ பிரபஞ்சன் பூங்குன்றலாம் வந்து அப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அந்த கதை சொல்லி முடிச்சோன்னே ஓகே இதை நிச்சயமாக பண்ணிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார், இயக்குனர், படத்தோட இயக்குனர். அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நிறையா பேச விரும்பல. எனக்கு அந்த படத்தை திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது. அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சினிமா தியேட்டரில் நீங்கள் அதை மட்டும்தான் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். காட்சி, இசை எல்லாமே கிடைக்கும். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அடிச்சதுன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் நான் ஏன்னா நான் அதை உணர்ந்தேன்.